சார் சொன்ன மாதிரி முடிவு எடுத்துட்டேன்னு சார் சூப்பராக சொன்னாங்க. சார் நேம் சார் லோகநாதர் சொன்ன மாதிரி அந்த பேர் எங்களுக்கு ராசி இருக்கு வந்துடுவீங்க. லோகநாதர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கட்டம் முடிவு எடுக்கிறது தான். யார் யாரெல்லாம் முடிவு எடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்க முன்னேறிட்டே இருப்பாங்க. அது நல்ல முடிவாக இருக்கணும் அடுத்த விஷயம். தனியை பேர் ரொம்ப நல்ல முடிவு. பொதுவாகவே முடிவு எடுக்கிறவங்க வளருவாங்க அவ்வளோதான். ஸோ நம்மளால முடிவெடுக்க முடியுதா இல்லைங்கிற விஷயம். நீங்கள் பாருங்களேன், வீட்டில் யார் முடிவு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாக்கி பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ முடிவை எடுத்துக்கிட்டே இருங்க. ரைட்டா? தனியாக ரொம்ப நல்ல முடிவு. ரொம்ப பெரிய பாராட்டுங்க சார் உங்களுக்கு. ஸோ கீழே வச்சுருக்கோம். பழசு பெருசா புதுசு பெருசா? பழசு. எது பழசு பெருசு சொல்லுங்க. பழைய காரு, பழைய வண்டி, அனுபவம் வாய்ந்த வண்டி, 15 வருஷம் ஓடின வண்டி. ரைட்டா இல்லையா? ஒரு 80 வயசுல ஒரு ஆள் வேலைக்கு ஆளு, பழைய ஆள், நல்ல அனுபவம். சந்திரன் சார் பெரிய கையில் தாங்க. அதாவது நிலத்தை தவிர நீ கோல்டு கூட முடிய பழைய வேணும்னா பழைய தங்குங்க. 18 கிலோமீட்டர் 18 கேரட் தான் இருக்கும், இல்லை 14 கேரட் கூட இருக்குமாங்க. கிடையாது. அதாவது பழத்துக்கு மரியாதை இருக்குன்னா, உண்மையான மரியாதை இருக்குன்னா நிலத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட வியாபாரத்தை நீங்க பண்ண வச்சு எடுத்து பாருங்க. அதாவது அங்க கல்லா இருக்கலாம், புதரா இருக்கலாம், ஒரே முள்ளா இருக்கலாம், ஆனா நிலத்தோட மரியாதை எப்பயுமே பழசா விழுந்துகிட்டே தான் போகும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த வியாபாரம் உங்க லைஃப் லாங் இருக்கும். ரைட்டா சார்? ஸோ இந்த வியாபாரத்தை பண்ண நம்ம என்னென்னலாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, சிம்பிளா வரும். 3 நிமிஷம் 3 நிமிஷம். ரைட்டா இல்லையா? ஸோ என்ன விஷயம்னா சார், இந்த வியாபாரத்துக்கு தொடர்ச்சி முக்கியம். உங்களால இந்த வியாபாரத்துக்கு இன்னைக்கு வர முடியுது. நீங்களே எந்த கடைக்கு போவீங்க? டெய்லி தரகர கடைக்கு போவீங்களா, இல்லை அப்பப்போ தரகர கடைக்கு போவீங்களா? இது ஏன் தொடர்ச்சி முக்கியம்னா, இந்த வியாபாரத்துக்கு நம்ம இருந்தாதான் நம்ம இருக்கோங்கிறது தெரியும். லோகநாதன் சார் முடிவெடுத்த மாதிரி ஒரு ஆளும் முழு மனதில் முடிவெடுக்கணும். இதுதான் தொழிலுங்கிறத முடிவெடுத்து குறைஞ்சது இந்த தொழிலுக்கு டெய்லி என்ன பண்ணாரு சார்? ஒரு 8 மணி நேரம் தந்துடலாமா? தாமரை மெடிக்கல்ல அதனால தர முடியும். ஒரு 2 மணி நேரம் தரலாமா சார்? ஒரு 2 மணி நேரம் கூட நம்மளால தர முடியல தொழிலுக்கு அப்படின்னா இந்த தொழில் நம்மளால பண்ண முடியும். இன்னைக்கு தான் சொல்லிடுறேன். நீங்க இந்த மீட்டிங் வருவீங்க, பேசுவீங்க, போயிருவீங்க அப்படின்னா தாமரை மெடிக்கல் தான் போக முடியும். ரைட்டா இல்லையா? ஸோ என்ன விஷயம்னா, குறைஞ்சது 2 மணி நேரம் நம்ம டெய்லி தொழிலுக்கு ஒதுக்க முடியாது பாருங்க. இது 10 விஷயம். நிறைய பேர் ஒதுக்கிடுவாங்க, 2 மணி நேரம் ஒதுக்கிடுவாங்க. ஒதுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒதுக்கிட்டாங்களே, ஆஃபீஸ்க்கு வருவாங்க, சரி மணி சார் அசோக் சார் ஆஃபீஸ் வர சொல்லாங்க, போவோம், வந்துட்டேன், வந்து திரும்பியும் போயிட்டேன். எவ்வளோ 10 நாள் ரிசல்ட்டே வரல சார். என்ன சார் பண்ணி ஆஃபீஸ் வந்தேன் சார். ஆஃபீஸ் வர அதாவது வியாபாரங்கிறது வேற. வியாபாரங்கள் வந்து எவ்வளவு பேரை புதுசா பார்க்கிறோம், எவ்வளவு பேர் நம்ம வாங்க சொல்லி கேட்கிறோம். ரைட்டா? ஸோ இதுதான் பிசினஸ். ஸோ நம்ம ரெண்டுமே பண்றோமாங்கிறது விஷயம். ஸோ இந்த தொடர்ச்சி இருக்காங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ என்னன்னா, தொடர்ச்சியா சில பேர் வருவாங்க, இது மாதிரி ஒர்க் பண்ணாம விடுறாங்க. இதுல யாரு தோத்து போவோம் அப்படின்னா, யாரெல்லாம் தங்களை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ, சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி. உதாரணத்துக்கு 2024 1998 நாங்கள் வேன்ல தான் வச்சிருப்போம். இன்னைக்கு வந்து வேன் வந்து 10 லட்சம் சம்பாதிச்சாரு, அப்ப நம்மளால முடியாதா அப்படின்னு அன்னைக்கு ஒரு வைராக்கியம் பண்ணி அதை முடிவெடுத்தேன், பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தேன். எடுத்துன்னு போய் என் கூட என்னோட டீம்ல இருக்கவங்க அட்வொகேட் மேடம் அவங்கள கூட கூட்டின்னு போனேன். எனக்கு 10 நம்பர் கிடைச்சதுங்க. 10 நம்பர்லயும் நான் சென்ட் பண்ணேன். 10 நம்பருக்கும் நான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணேன். அவங்க இந்த வாரம் வரேங்க, இந்த சண்டே வரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, உடனே ஜெயிக்கணும்னா முடியாது. நமக்கே தெரியும், நம்ம அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல அவங்க கொடுக்குற டார்கெட்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அவங்க கொடுக்குற வேலையை இன்றைக்கே முடிக்கணும். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். என்ன சில நேரத்தில் வந்து சில வேலைகள்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்தாங்க. மாதம் 1000, 2000, 10,000, 15,000, 25,000 கிடையாது, லட்சத்தில் earn பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல கொட்டி கிடக்குது, உங்களால் எவ்வளோ வர முடியும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போயிட்டு கையில் வருவீங்க. இங்கே அப்படி கிடையாது. கொட்டி கிடக்குது, உங்களால் எவ்வளோ வர முடியும், நீங்கள் எவ்வளோ பெரிய கூட எடுத்துனாலும் வாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடம். இந்த இடத்துல வந்து நீங்கள் தைரியமாக வந்து பயணம் பண்ணுங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வந்து சும்மா வர முடியாது. எதனா ஒரு கடவுளோட இருப்பில் தான் வர முடியும். அது வந்து சிவனாக இருக்கட்டும், ஜீசஸாக இருக்கட்டும், அல்லாவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கடவுளோட சக்தி இருந்தால் தான் இந்த இடத்துல காலடி வைக்க முடியுமே தவிர
சும்மா வர முடியாது. ஏன் சொல்றேன்னு சொன்னீங்கன்னா, நான் வரும்போது அப்படிதான் நடிச்சிட்டு வந்தேன். ஸோ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. மேடம் இப்போ ரீசெண்ட்னு சொல்லிட்டாங்க. ரீசெண்டே தெரியாது, 5 வருஷமா இருக்கேன். அதே மாதிரி 3 அடுக்கு வீடு, நாங்கள் 3 அடுக்கு இல்லை 4 அடுக்கு. ஸோ என்னை இங்கே கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா என்னை கூட்டிட்டு வரதுக்கு 10 வருஷம் ஆச்சு. அதோட விளைவு புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, மீட்டிங் எதுக்கு வைக்கிறாங்கன்னு சொன்னா நம்மளே தரம் உயர்த்திக்கிறது தான். எல்லாருக்குமே எதுவுமே தெரியாம இல்லை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது ஒருத்தங்க மேடம் தெரியாம இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஷேர் பண்றது அந்த மீட்டிங். அதை தவிர்த்து நம்ம மீட்டிங்ல உட்காந்துட்டு என்ன நம்மளை கூப்பிடுறாங்க சும்மா வந்துட்டு பார்த்துட்டு போயிடலான்றது மீட்டிங் கிடையாது சார். கொஞ்சம் மீட்டிங்ல என்ன சொல்றேன்றது கேளுங்க. ஏன்னா இங்க பேச வந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ணவங்க தான் பேச வந்திருக்காங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றது, புதுசா வந்தவங்க மட்டும் ஒரே ஒரு கை தூங்க சார். அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். என்னன்னா பிசினஸை பத்தி பிசினஸ் ஸ்கூல்ல வர சொல்ல நான் ஃபர்ஸ்ட் வருவேன், சும்மா வந்து பார்ப்பேன், சார் வரேன் சார் அப்படின்ட்டு போயிடுவேன், சைன் பண்ணிட்டு. இது மாதிரி தான் நான் கொஞ்ச நாள் அப்படி ஓடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து நம்ம இறங்கி செய்ய சொல்ல இதோட இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நம்ம ஏன் நம்ம இல்லை லேடிஸுக்கு பாதுகாப்பா போகலாம், பாதுகாப்பா வரலாம், நமக்கு கார்ல இருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால நீங்க ஈஸியா பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மீட்டிங்கும் அட்டென்ட் பண்ணுங்க. இந்த மீட்டிங்ல என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. போதும், என்ன சொல்றாங்களோ லீடர் அதை கேட்டு செய்யுங்க, ஈஸியா பண்ணலாம். என்ன விஷயம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும். நம்ம அந்த சைட்டை பத்திலாம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சைட்டோட டீடைல் எல்லாமே பேம்லெட்ல இருக்கு, ஸ்கெட்சில் அப்பெல்லாம் வந்து நார்த் ஈஸ்ட். அவங்களோட நோக்கம் என்னன்னா, நம்மளும் முன்னேறோம், நம்ம கூட இருக்கவங்களும் முன்னேறோம் தான் ஒரு இது சொல்லுவாங்க. இப்போ ஜெயந்தி மேடம் பேசும்போது கூட சொன்னாங்க ஒரு வார்த்தை, நம்ம நோட் பண்ணிட்டீங்கன்னா 3 வாட்டி சரவணன் சார் பேர் சொன்னாங்க. 3 வாட்டி சரவணன் சார் பேர் சொன்னாங்க. சரவணன் சார் நம்ம வைஸ் பிரசிடென்டா இருக்க சரவணன் சாருக்கு ஒரு கிளாப் பண்றீங்க. யாரும் அவங்களை கூட்டம் வந்தவங்க நன்றியை மறக்க மாட்டாங்க. இங்க கூட்டம் வந்தாலே இப்போ என்ன கூட்டம் வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரூவா நடந்தது தான். எதுவுமே இங்க சொல்றவங்க யாரும் பொய்யா சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ஒரு மாதிரி இப்போ மீட்டிங் வராங்க, அவங்களுக்கு எதனா ஒன்று தெரியாம சொல்லி தரணும்லாம் கிடையாது. எங்க வாழ்க்கையில நடந்தது நாங்க அப்படியே ஷேர் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ கம்பெனியில் வந்து பார்ட் டைமாக கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இங்கே வந்து அவங்க கை தூக்க முடியுமா? பார்ட் டைமாக கம்பெனியில் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ பார்ட் டைமாக சொல்லி கூப்பிட்றாங்க, அவங்கள வர சொல்லியிருக்காங்க. ஓகே, சேலரி எவ்வளோ மேடம் வாங்குறீங்க? ஆமாம், கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அது மாதிரி ரெஃபர் கொடுங்கன்னா சரி ஓகேன்ட்டு அவங்க ரெஃபர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ரெஃபர் கொடுத்தவங்க 2 பேர் அதுல நான் சேல்ஸ் எடுத்திருக்கேன். அதனால கிடைக்காதுன்னெல்லாம் கிடையாது. கண்டிப்பா இந்த தணிகையை நம்பி வந்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம மாசத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் இல்லைங்க, நம்ம 5 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். நம்பணும். உங்களை கூட்டிட்டு வர்றவங்கள ஃபர்ஸ்ட் நம்புங்க. உங்க எஸ்டிடிஸை ஃபர்ஸ்ட் அவங்கள நம்புங்க. அவங்கள நப்பாத மத்தவங்க கிட்ட போய் கேட்கறது. நம்ம எல்லாம் லேடிஸ் ஜென்ஸ் கிடையாது, எல்லாமே சரி சமம் தான். நம்ம பையன் தம்பி அப்பா அப்படிதான் நம்ம உறவு கொண்டாடிக்கிறோம். இங்க வந்து ஒரு மாதிரிலாம் கிடையவே கிடையாது. என்னோட பேர் செல்வின்றதோட என்னை வந்து எல்லாருமே கூப்பிடுறது அம்மான்னு தான் சொல்லுவாங்க. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன அம்மான்னு கூப்பிடுறது எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். வந்து இங்க ஒர்க் பண்ண வைக்கலாம். ஏன்னா இங்க இருக்கிற ஒரு இங்க ஃபர்ஸ்ட் இதுவே கட்டுப்பாடு தான். எங்க பெரிய சார் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, நம்ம வந்து கூட இருக்கவங்கள அக்கா தங்கச்சி தான் பார்த்து பழகணும். அதோட அந்த ஆபீஸோட நோக்கம் இதுவே அதுதான். ஸோ அதனால எப்பயுமே ஜென்ஸோட லேடிஸ் அதிகமாக வருவாங்க. லேடிஸ்க்கு ஒரு பெரிய கைது இருந்தாங்க சார்.